So welcome back to Karthik Gram. ஐபிஎல் ஃபுல் ஸ்கெடியூல் ரிலீஸ் ஆயிடுச்சு. நாளான்னைக்கு இந்நேரம் திருவிழா ஆரம்பிச்சிருக்கோம். The biggest festival for Indian cricket fans and all among the world. T20 cricket, a proper entertainment is loading for all of us. IPL is going to begin. RCB versus SRH, two powerhouses facing against each other. Defending champions Orange Army. பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ கூஸ் பம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஃபர்தர் டைம், ப்ளீஸ் ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம் ப்ரோ, let me know your initial thoughts. RCB versus SRH, how is the stage set? What are we going to expect? அதுக்கப்புறம் நம்ம ப்ராபபிள் 11 பார்ப்போம், சின்னசாமி எப்படி இருக்கும்னு பார்ப்போம், அண்ட் லாட் ஆஃப் ஸ்டஃப்ஸ் பேசுவோம். ப்ளீஸ் கிவ் மீ ஓவர் வியூ அபவுட் த மேட்ச். வணக்கம் எவ்ரிபடி. ஸோ த ஃபெஸ்டிவிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 28th. ஸோ செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி போத் த டீம்ஸ் நல்ல பவர் ஹவுசஸாக இருக்கு. நல்ல வெரி குட் கான்டெஸ்ட். மோர் தேன் தட், அது வந்து இந்த கிரவுண்ட்ல ஆட போறாங்க. ரெண்டு பேருமே நல்ல பவர் ஹிட்டிங் டீம், நல்லா இருக்கு. அதனால வி எக்ஸ்பெக்ட் எ வெரி ஹை ஸ்கோரிங் கேம். ஐ திங்க் ஸோ. ஒரு நிமிஷம் ஷாம் ப்ரோ மியூட் பண்ணிக்கோங்க. ஷாம் ப்ரோ சொல்லுங்க. வி எக்ஸ்பெக்ட் எ வெரி ஹை ஸ்கோரிங் கேம் பிகாஸ் ரெண்டு டீமுமே நல்லா குட் ஹிட்டிங் எபிலிட்டிஸ் டாப் ஆர்டர்ல எல்லாருக்குமே இருக்கு. ஸோ பிளாக் பஸ்டராக இருக்கணும்னு நினைக்கிறோம். திட்ஸ் வாட் டு ஸ்டார்ட் வித். அண்ட் ஆல்சோ த ஃபேக்ட் தேர் won't be any opening ceremony for a change this is for the mishap which has happened last year. And yeah, we expect a great IPL பயங்கரமான ஒரு திருவிழா starts day after tomorrow. So with that note, we will start our views and reviews for the match and post match and all that. We will be there. Yes, Shyam bro. The clash of the South Indian IT hub அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு ஊரும் ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் ரெண்டு பேருமே வந்து ஐடிலையும் மோதிக்கிறாங்க, கிரிக்கெட்லயும் மோதிக்கிறாங்க. பட் லாஸ்ட் 10 ஹெட் டு ஹெட் இவங்களை பார்த்தீங்கன்னா SRH ஹேஸ் அன் அப்பர் ஹேண்ட் அகேன்ஸ்ட் RCB. நம்ம வந்து நம்பர்ஸ் படி பார்த்தாலும், ஏன் போன வருஷம் அவ்வளவு தூரம் டைட்டில் ஜெயிச்ச போது கூட வந்து RCB ஒரு டீம் கூட தோத்தது யாருன்னா SRH கிட்ட வந்து தோத்துருக்கிறாங்க. அண்ட் தே ஆர் ஒன் டீம் விச் ஹவ் டாமினேட்டட் RCB in their own fortress. சின்னசாமி வந்து RCBக்கு வந்து ஒரு மைனஸ் நெகட்டிவ் தான். அந்த அவங்களுக்கு வந்து ஹோமை தான் வந்து போன வருஷம் தான் ஹோமை கொஞ்சம் அவங்க அந்த ஒரு ஃபோர்ட்ரஸா பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க வித் ப்ராப்பர் போலிங் அதை வச்சுலாம் கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் காலங்காலமா வந்து அவங்களுக்கு அந்த லீக்கிங் சின்னசாமியில வந்து ஒரு டீம் டாமினேட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்ம வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் காலி பண்ண ஒரு டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம SRH தான் சொல்ல முடியும். என்னத்த சொல்றது வந்து, அதாவது இவன் மோசமானவன், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் பாத்தீங்கன்னா இங்க கடப்பாரனா கதட் கஜ. இங்க வந்து அதாவது ரெண்டு ஒரு ஒரு பேட்டிங் ஃபயர் ஹவுஸ், பேட்டிங் அந்த ஒரு பவர் ஹவுசஸ் வந்து ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு கிளாஷ் வந்து இருக்க போகுது. ரன் ஃபெஸ்ட். அண்ட் சின்னசாமி போன வருஷம் அந்த மிஷப் நடந்ததுக்கு அப்புறமா திருப்பி அந்த ரினோவேஷன் பண்ணும் ஆஸ்மி டாக் பயங்கரமா வந்து அந்த NCA க்ளோஸ் பண்ணி அங்க ஃபுல்லா வந்து ஃபேன்ஸ் ஹோல்டிங் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து ரேம்ப், அப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய ஆஸ்மி ஸ்பீக் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூர்ல. மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வந்து டைம் அண்ட் டே அண்ட் நைட் எஃபர்ட்டை போட்டு இந்த முறை ஃபேன் சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி த ஃபேன் சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஒரு நல்ல மேட்ச், ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்டோட ரெண்டு ஃபேன்ஸும், இட்ஸ் கோனா பி ஆரஞ்ச் ஆர்மி வெர்சஸ் பிளே போல்ட் ஆர்மி, ரெண்டு ஆர்மியும் அங்க இருக்கும். ரெண்டு டைப் ஃபேன்ஸும் சேஃபா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க நான் எதிர்பார்க்கிறேன் கார்த்தி, பிகாஸ் சேஃப்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். யா ஓகே. ஸோ அப்படியே கேம் பத்தி பேரலாம். ப்ராபபிள் 11 நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். பட் தென் ஸ்டில் ஹவ் அபவுட் திஸ் பர்டிகுலர் மேட்ச்? ஏன்னா ஓப்பனர் எப்படி வந்து RCBயோட 11s இருக்கும்னு பார்ப்போம். ஃபில் சால்ட், விராட் கோலி, படிக்கல் ஆர் ஐயர் at 3, ரஜத் படிதார் 4, டிம் டேவிட் 5, ஜிதேஷ் சர்மா 6, குருணல் பாண்டியா 7, ரொமாரே ஷெப்பர்ட் 8, புவனேஸ்வர் குமார் 9, சுயேஷ் சர்மா 10, யஷ் தயால் கிடையாது. ஸோ அதனால ரஷிக் தார் எக்ஸ்பெக்டட் டு பிளே. ஜோஷ் ஹெசல்வுட் இஸ் இன் ரேஸ் லைக் ஆஃப் டைம் ஃபிட்னஸ்க்கு. ஸோ அதனால ஹெசல்வுட் வந்து பெங்களூர் அரைவ் ஆயிட்டாரு, பட் ஸ்டில் ஹி மைட் நாட் பிளே. ஸோ யார் ஆட போறா? டஃபி ஆட போறாரா இல்லை துஷாரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கு? ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் 11. அண்ட் மங்கேஷ் யாதவ் மைட் பிளே இல்லை மோஸ்ட்லி. if
பேஸ் bowling ஆப்ஷன்ஸ் இல்லைனா டெஃபினட்டாக அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மங்கேஷ் யாதவ் will likely start. So please tell me if there are any changes about RCB. என்னோட ஒப்பீனியன்ல ஒரு ஒரு டஃபி ஆட வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஹேசல்வுட் ஆடலைன்னா டஃபி ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதர் தேன் தட் ஐ டோன்ட் திங்க் எனி சேஞ்ச் இன் தட் ஒன். யுவர் ஸ்குவாட் இஸ் ஆஸ் வெல் அஸ் மை ஸ்குவாட் அண்ட் இட்ஸ் வெரி பேலன்ஸ்டு. நான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க, ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் இருக்காங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹிட்டிங் பயங்கரமாக கடைசி வரைக்கும் 8 வரைக்கும் ஹிட்டிங் இருக்கு அவங்களுக்கு. ஸோ RCB இஸ் வெரி குட், வெரி பேலன்ஸ்டு bowling, all-rounder. And this is, mind you, this is without Josh Hazlewood, this team. அவர் உள்ள வந்தார்னா இந்த 4 ஓவர் டெஃபினட்டாக வைட்டல், எஸ்பெஷலி இட் போல்ஸ் வெரி வெல் இன் பெங்களூர். ஸோ இதெல்லாம் ஒரு பார்ப்போம். வந்துட்டார் சொல்கிறாங்க, ஆடுவாங்களா தெரியல. ஐ டவுட் he may not play the first game. We'll wait and see because there are still a lot of time to go, more than almost 2 days to go. So they will take a call closer to the toss, I think so. And it will be a very good game. And this is the same 11 which what you have said. அதே 11 தான் என்னோட பிக்கும் அதே தான், எக்ஸப்ட் த ஃபேக்ட் ஷாம்ஜி டஃபி ஆட வைப்பாரு. டஃபி ஆர் துஷாரா ஒருத்தர் ஆட வைப்பாங்க அவங்க. ஷாம்ஜி The latest news is Tushara has been ruled out. துஷாரா வந்து ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ துஷாராக்கு நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சானோ அது ஒரு பிரச்சனை. தென் எஸ், ஆஸ் கார்த்திக் ரைட்லி செட், த ஜாஷ் ஹேசல்காட் ஹேஸ் லேண்டட் இன் பெங்களூர். பயங்கரமா வந்து ஒரு 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 பில்டப்போட உள்ள வந்து இறங்கி இருக்கிறாங்க. 12 மேட்ச்ல கிட்டத்தட்ட 22 விக்கெட். போன வருஷம் RCB கப் அடிச்சதுல அந்த ஒரு 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 ஐ ஒன்ட் சே அன்சங் ஹீரோன்னு சொல்ல முடியாது, அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து தெரியாமே போயிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொருத்தர் ஸ்டெப் அப் பண்ணி கொண்டு வந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ ஹேசல்வுட் இல்லாத பட்சத்தில் நான் என்ன ஐடியா கொஞ்சம் குவேக்கே யூஸ் பண்ணலாம். சி வி ஆர் கோனா டார்கெட் பேட்டிங் பவர் ஹவுஸ் லைக் SRH போலிங்ல கண்ட்ரோல் பண்றதை விட போலிங் வச்சு அவங்கள கண்டெயின் பண்றதை விட என் பேட்டிங் லென்த்தை இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், என் பேட்டிங் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டைமென்ஷன் எப்படி கொண்டு வரலாம் நான் யோசிப்பேன். இஃப் ஐ ஹவ் பீன் லைக் முதல் மேட்ச் பார்க்கும்போது கன்சிடரிங் என்னுடைய ஸ்ட்ரைக் போலர் இப்பதான் அவரு ஒரு இன்ஜுரி லே ஆஃப்ல இருந்து வராரு, நாட் ஷூர் ஹவு செக்யூரிட்டி இஸ். ஸோ எனக்கு வந்து இந்தியன் போலிங்ல எனக்கு புவி இருக்கிறாரு, த ரிலையபிள் புவி கிட்ட 4 ஓவர் வந்துடும். மங்கேஷ் யாதவ் இஸ் அ ப்ராடிஜியல் டேலண்ட். யஷ் தயால் இல்லைங்கிறது மூலம் மங்கேஷ் யாதவ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா அவங்க போவாங்க. ஸோ லெஃப்ட் ரைட் போலிங் ஆக்ஷன் அங்கே வந்துட்டதுக்கு அப்புறம் அங்க வந்து மத்த உங்களுக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர் கேன் போல் சம் கொஞ்சம் போலர்ஸ் போடலாம். ரொமாரியோ ஷெப்பர்ட் கேன் போல் நம்ம பேஸ் தேவைன்னா போஸ்ட் பேஸ் அங்க போடலாம். தென் சூர்யாஷ் குணால் பண்ணியான்னு சொல்லிட்டு போலிங் தே ஆல்மோஸ்ட் பேக்ட் அப். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஜேக்கப் டஃபி ஆட வைக்காம ஐ வுட் ட்ரை அண்ட் புட் இன் ஜேக்கப் பெத்தல். நீங்களும் ஜேக்கப் தான் சொல்றீங்க, நானும் ஜேக்கப் தான் சொல்றேன். ஏன்னா நீங்க டஃபி சொல்றீங்க, நான் பெத்தல சொல்றேன். given the fight which he showed, given the talent which he had, and given his spin ability also, அவங்க இந்த கடப்பாறையோட இன்னொரு ஒரு கடப்பாறையா வந்து இவங்களை வந்து கொண்டு போனா ஐ திங்க் SRH கண்டிப்பா வந்து எய்ம் பண்ணாங்க 270 280 எய்ம் பண்ணாங்கன்னா பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு அடிக்கிற அளவுக்கு அவங்க பேட்டிங் லைனை வச்சு செட் பண்ணி கொண்டு போவாங்க நான் பாக்குறேன் கார்த்திக். ஷாம்ஜி, பட் அது வந்து பேக் ஃபயர் ஆயிரும்ல ஒரு பேசர் ஷாட்டா, எஸ்பெஷலி வந்து நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு மெயின் டிராபேக்கா இருக்கலாம்ல. சரி, உங்களுக்கு உனக்கு ஆப்ஷன் ஆல்ரெடி நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்கல்ல உனக்கு. சி பேஸ் போயிங் ஆப்ஷன்ல உனக்கு சி ஹேசல்வுட் இல்லைன்னா இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஹேசல்வுட்னு சொல்ல மாட்டேன். ஒரு காலத்துல வந்து இவர்கிட்ட பால் போனா டெத் ஓவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. லைக் புவனேஸ்வர் குமார் கிட்ட 4 ஓவர் கிட்ட கரெக்டா வந்துடும். தென் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து யூ ஆல்சோ மங்கேஷ் யாதவ் ஹூம் நிறைய பேர் கண்டிப்பா பார்த்துருக்க கூட மாட்டாங்க. மங்கேஷ் யாதவ் அவரோட இந்த டொமஸ்டிக் மேட்சஸோட ஃபுட்டேஜ் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ ஒன்னொன் கமாடிட்டி கம்ஸ் இன் டு த பிக்சர், ரைட்? அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டா உனக்கு வந்து யூ ஹேவ் ரொமாரியோ ஷெப்பர்ட் கிட்ட இருந்து ஒரு பவுலிங் நீ எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா நீங்க வந்து வெங்கடேஷ் ஐயர் கிட்ட இருந்து நீ போடலாம். வெங்கடேஷ் ஐயர் போலிங் போடுறத பார்த்து ஆலன் டொனால்ட் போலிங் போடுற மாதிரி இருக்குலாம் வந்து விராட் கோலி கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. விச் ஷோஸ் இட் ஹி இஸ் கமிங் அப் வித் சம்திங். கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி நெட்ஸ்ல எல்லாம் போலிங் போட்டுருக்காரு வெங்கடேஷ் ஐயர், போலிங் போட்டு இருக்காரு. ஸோ நான் டு ஃபைட் ஃபயர் வித் ஃபயர் SRH நான் போலிங் வச்சு நான் சோக் பண்ண மாட்டேன். SRH அடிச்சா இடத்துக்கு பேட்டிங்ல நான் வந்து ஃபைட் பண்ண பார்ப்பேன். ஸோ என் சாய்ஸ் பெத்தல் உள்ள கொண்டு தான் ரைட். ஏன்னா ஜேக்கப் டஃபி இன்னும் இந்தியன் கண்டிஷன்ல பெருசா ப்ரூவ் பண்ணல அன்பார்ச்சுனேட்லி. அண்ட் வந்து அவர் அப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரைக் மிகப்பெரிய விஷயமா இருந்தா உங்களுக்கு வந்து கிவிஸ் அவரோட இந்த நம்ம இந்த இந்தியாவில நடந்த வேர்ல்டு கப்ல அவரோட நம்பர்ஸை பார்த்தாலே கொஞ்சம் ஓரளவு யூ கெட் டு நோ. உங்களுக்கு லாக்கி ஃபர்கூசன் பார்த்த சக்சஸ் வந்து டஃபி பார்க்கல. இப்போ கிவிஸ் இப்போ வந்து ஃபைனலிஸ்ட் ஆடி முடிச்சுட்டு போனாங்க வேர்ல்டு கப். ஒரு லாக்கி ஃபர்கூசன் பார்த்த சக்சஸ் இவரை பார்க்கல.
ஸோ என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன், இட்ஸ் நாட் லைக் ஐம் பீலிட்லிங் சம்மன் ஹூ இஸ் லைக் T20 ரேங்கிங்ல மேல இருக்க ஜேக்கப் நான் பீலிட்டில் பண்ணல. பட் எனக்கு எந்த ஜேக்கப் வேணும்னா எஸ்ஆர்எச் அடிக்கிறதுக்கு பெத்தல் ஜேக்கப் தான் தேவை, டஃபி ஜேக்கப் தேவையில்லை. ஓகே ஷாம்ப்ரோ, நம்ம இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ எஸ்ஆர்எச்சோட ப்ராபிள் 11 நம்ம சொல்ல போறோம். சொல்லிட்டு நம்ம டிப்ளமேட்டிக்கா பூசி முழுகாம நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேஸ் ஆஃப் பண்ண போறோம். அதாவது வந்து இண்டிவிஜுவலா பண்ண போறது இல்ல, பட் தென் அந்தந்த டிபார்ட்மெண்ட் பண்ண போறோம். டாப் 3 பண்ண போறோம், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பண்ண போறோம், அதுக்கப்புறம் பவுலிங்ல பேஸ் அண்ட் ஸ்பின் தனித்தனியா பண்ண போறோம், அண்ட் தென் ஃபாலோட் பை ஓவரால் கேப்டன்சி. வி ஆர் கோனா சே ஸ்ட்ரைட் அவே விச் இஸ் பெட்டர் ஃபேஸ் பை ஃபேஸ். நம்ம வந்து ஏன்னா மக்கள் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சும்மா வந்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு, யார் வேணா ஜெயிக்கலாம், குட் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ லெட்ஸ் பி ஹானஸ்ட், லெட்ஸ் பி ப்ரூட்டல், லெட்ஸ் பி கிளியர் டு த பாயிண்ட் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எஸ்ஆர்எச் வந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். யூ கேன் கண்டினியூ இஃப் யூ ஹேவ் எனி சேஞ்சஸ். அதுக்கப்புறம் வில் கோ டு த ஃபேஸ் ஆஃப் டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிராவிஸ் ஹெட் 1, அபிஷேக் சர்மா 2, இஷான் கிஷான் 3, ஹென்ரி கிளாசன் 4, நிதிஷ்குமார் ரெட்டி 5, அனிகேட் வர்மா 6, லியம் லிவிங்ஸ்டோன் 7. திஸ் இஸ் மை டாப் 7. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ், அந்த மனுஷன் வந்துட்டாரு, பட் ஸ்டில் ஹி இஸ் நாட் ரெடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைக்லி டு மிஸ், ஒரு 5-6 மேட்சஸ் மினிமம் மிஸ் பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ ஹூ இஸ் கோன் பிளே? ஆப்ஷன்ஸ் வந்து பிரைடன் காஸ் இருக்காரு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி டிஃப்ரெண்டா யோசிச்சு கமிங் மெண்டிஸ் ஆட வைக்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் லைக் டு லைக் ஆர் மோஸ்ட்லி சிமிலர் பவுலர் அப்படின்னா தே மைட் கோ ஃபார் பிரைடன் காஸ் 7. அதுக்கப்புறம் தே ஹேவ் ஹர்ஷல் பட்டேல், ஈஷான் மலிங்கா, ஜீஷன் அன்சாரி இருக்காரு. இன்கேஸ் ஈஷான் மலிங்கா ஓவர்சீஸ் பேட் கமின்ஸ் ஆடலனா ஈஷான் மலிங்கா கூட ஆட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் யூ ஹேவ் ஜீஷன் அன்சாரி, ஜெய்தேவ் உனத்கட் இஸ் ஆல்சோ ஆன் த பெஞ்ச் அஸ் வெல். அதுக்கப்புறம் சகிப் இருக்காரு. வி ஆல்ரெடி செட் ஹி இஸ் ஒன் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் டெத் பவுலர் அப்படின்னு டொமஸ்டிக்ல. ஸோ இதுதான் வந்து லைக்லி 11 இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ், அண்ட் தென் இம்பாக்ட் பிளேயர் ஃபாலோட் பை ஹர்ஷ் தூபே இருக்காரு, அண்ட் சிவம் குமார் இம்பாக்ட் பிளேயரா கூட வரலாம். ப்ரூட்டல் ஹிட்டர் as well as who can bowl left arm spin. So please tell me. மலிங்கா ஆடுவாரு என்ன பொறுத்த இது வரைக்கும். எல்லாம் சொன்னீங்க, சாரி டு கட் யூ ஷார்ட் சார். நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, ஸ்மரன் ரவிச்சந்திரனை விட்ட, சாயில் அரோரா விட்ட, But where will they play? எஸ்ஆர்எச்சோட அவங்களுக்கு உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எச் இஸ் சம்ஒன் ஹூ இஸ் லைக் வந்து அந்த டேலண்ட் புது ஸ்கவுட்டிங் உள்ள கொண்டு வரதுல வந்து தே ஆர் லைக் கம்மிங் அப். இந்த சவுத்ல இருக்க டீம்ல செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய அன்னோன் டேலண்ட கொண்டு வந்து அவங்க தான். அனிகேத் வர்மாஸ் அன்னோன் டேலண்ட் விச் தே brought in from somehow. ஜீஷன் அன்சாரி அந்த மாதிரி தான். ஸ்மரன் ரவிச்சந்திரன் வாட் அமேசிங். உங்களுக்கு டொமஸ்டிக் ஸ்மரன் ரவிச்சந்திரன் சார் நல்லா தெரியும், ஃபாலோ பண்ணிட்டு லைட்டா தெரியும். ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் இருக்கா, ஸோ உள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. சாயில் அரோரா அண்ட் இது தவிர்த்து சிவம். சோ இந்த 5 பேரை இல்ல ஷாம்பாய் எல்லாம் கரெக்ட். பட் மை क्वेश्चन இஸ், இப்போ நான் சொன்ன ஆர்டர்ல வந்து லிவிங்ஸ்டோன் வரைக்கும் 7 சீல்டு. ஓகேவா? நீங்க அங்க யாராச்சும் மாத்தணும்னா, இப்ப நீங்க ஸ்மரன் ஒரு சாயிலர் கொண்டு வரீங்கன்னா, இப்ப நான் சொன்ன 7ல நீங்க மாத்தணும். சோ யாரை மாத்துவீங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருங்க, முடிச்சிடுறேன். யாரை மாத்தணும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதுக்கப்புறம் நீங்க கை வச்சீங்கன்னா பவுலிங்ல தான் கை வைக்கணும். அங்க யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கா நீங்க கை வைக்கிறதுக்கு அப்படின்னா, ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, சொன்ன மாதிரி சிவம் மாவியார், சகிப் ஹுசேன், ஹூ எவர் பிளேஸ், அண்ட் தென் ஜீஷன் அன்சாரி, and then either one of Pat Cummins, Braden Cars or Ishan Malinga. அதுக்கப்புறம் அது இல்லாம ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன் இருக்காரு, which might be ஹர்ஷ் தூபே ஆர் ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆர் சிவம் குமார் ஆர் whomever you say. அந்த ஒரு ஸ்பாட் தான் எனக்கு தெரிஞ்சு வேக்கண்டா இருக்கு. பட் வாட் யூ திங்க்? ப்ளீஸ் டெல் மீ. சிவம் குமார் உள்ள வந்து அந்த இம்பாக்ட் சப் சொல்ல பத்தியா, அவரை வந்து உள்ள கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் டவுன் தி ஆர்டர் ஹிட்டிங் ஒரு ஆள் தேவை. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபயர் பவர் பாத்தீங்கன்னா, இப்போ when you compare ஃபேஸ் பை ஃபேஸ், ஆர்சிபி கம்பேர் பண்ணும்போது நம்ம லேட்டஸ்டே நம்ம பேசுவோம். ஆர்சிபி பார்க்கும்போது அங்க பத்த வச்சா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சரம் வெடிக்கும். ஓகேவா? இங்க எப்படின்னா அந்த 3 ஷாட்ஸ் மாதிரி மொதல் 3 ஷாட் இல்ல 4 ஷாட்டுக்கு அப்புறம் அப்படியே டப்புன்னு அந்த ஒரு இம்பாக்ட் குறைஞ்சிற மாதிரி எனக்கு இருக்கு. சோ கொஞ்சம் அந்த ஃபயர் பவரை மேட்ச் பண்றதுக்கு எக்ஸ் ஆர்சிபி அவங்க லியாம் லிவிங்ஸ்டன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் அவர் லியாம் லிவிங்ஸ்டோனா இருக்காரு, டெட் ஸ்டோனா இருக்காருன்னு கண்டிப்பா தெரியல. ஏன்னா அவருக்கும் இசிபிக்குமே பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ லியாம் லிவிங்ஸ்டனுக்கு அடுத்து நான் ஒரு சாயில் அரோராவையோ இல்ல சிவம் குமாரையோ யாரோ இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க கொண்டு வரும். ஏன்னா இந்த டவுன் ஆர்டர்ல வந்து அவங்களுக்கு அந்த ஹிட்டிங் மிஸ் ஆகுதுன்னு எங்கேயோ வந்து கொஞ்சம் தோணுது. அவங்க போன வருஷமே வந்து அந்த டவுன் ஆர்டர்ல வந்து அந்த பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எனக்கு அந்த யாரோ 8th உள்ள கொண்டு வந்துட்டு then I would pull in my 9, 10, 11 மாத்தி கொஞ்சம் பண்ணுவேன் நான். இல்ல ஷாம்பர், ஆக்சுவலி நான் ஏன் சிவன்குமார் வந்து ஸ்மரன் ஆர் சாயிலர் விட ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னா, the reason that he can bowl left arm to spin, அந்த ஒரு ரீசன்காக தான் சொன்னேன். ஸ்பின் அண்ட் ஆல்சோ சூப்பர் பேட்டர். சரியான on the looks of it நிறைய பேர் ஒரு டேலண்ட வந்து இந்த டேலண்ட் சூப்பரா வருவானு அப்படின்னு இந்த மாதிரி இந்த ஐபிஎல் வாட்ச் அவுட் டேலண்ட் வந்து சிவம் நம்ம சொல்ற மாதிரி. சோ வாட்ச் அவுட் ஃபார் ஹிம்.
நத்திங் டு டிஸ்ரிகார்ட் சாலிலரோவையோ ஸ்வரனையோ சொல்றதுக்கு இல்ல. பட் இந்த டேலண்ட் வந்து உள்ள இருந்து அவங்களோட அந்த 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 ஹிட்டிங் வந்து கொஞ்சம் 8 வரைக்கும் கொஞ்சம் கம்போஸ் இருக்க மாதிரி தெரியுது. சொல்லுங்க ஸ்ரீதர் சார், யூ ஹேவ் எனி சேஞ்சஸ் ஆர் வாட் யூ திங்க்? I also partly agree with our Shyamji. பட் இது வந்து எப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம், அவங்க எப்படி நினைப்பாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல அசஸ் பண்ணுவாங்க நெட்டில் இதில் எல்லாமே. டேலண்ட்ஸ் கவுண்டிங் இன் ஒன் திங் விச் பேசிக்கலி த டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் டஸ். பட் இந்த ஃபைனலில் ஆட வைக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, இவங்க நோன் கமாடிட்டி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே. அப்புறமா see the long tournament in between they get the chance, they will get the chances. I'm not ruling them out, definitely you will get it. But in the first game I think they will go with the same kind of 11 what Karthik you are telling me, that's what they will go. And also I think that Ishan Malinga தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த bowling வந்து லாஸ்ட் டைம் நல்லா போட்டாரு கடைசியில் end of the tournament. If you see he bowled very well and he will carry that to the Pat Cummins now will basically call the shots whether he's playing or not. So he had a lot of confidence in him. If you look at the last 4-5 games they played, ஷாமி அண்ட் இஷான் மலிங்கா நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஸோ அது அவர் ஆட வைப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஹஞ்ச் இருக்கு. வீல் சி. திஸ் இஸ் த பிக் ஐ ஹேவ். பட் ஷாம், இன்னொரு பாயிண்ட் ஐ வுட் லைக் டு சே, நாட் ஆல் டீம்ஸ் வில் பேசிக்கலி சே த கடைசி வரைக்கும் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிலாசபி வச்சுக்க மாட்டாங்க. See, ஒரு டீம் தியரி மேனேஜ்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி பேட் கமின்ஸ் இஸ் நாட் சம்படி who believes in that. If you see his 11 last year and even before that also, he will limit it to number 6 maximum. முடிஞ்சா அவர் வந்துருவாரு நடுவுல. பாத்துறீங்களா நீங்க? பேட் கட்டிட்டு வாங்குவாரு. நம்பர் 6 சொல்ல மாட்டேன், நம்பர் 7 ஓகே சார். ஏன்னா அப்ப அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இல்ல. லாஸ்ட் இயர் வந்து அவங்க கமிந்து மெண்டிஸ் எல்லாம் ஆட வச்சிட்டு இருந்தாங்க. பட் தென் இஃப் பேட் கமின்ஸ் see the thing is, if he is a captain for the past 2 years, if you see the 14 plus 14 28 games, if you see his 11 what he picks, he will pick 4 pure bowlers, okay, plus Nitish Reddy, plus he himself basically takes that responsibility of batting whenever it is. அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், லாட் ஆஃப் மேட்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2 ஓவர் தான் இருக்கணும், அவர் வந்துருவார். பாத்துறீங்களா நீங்க? அதான் சொல்றேன், பேட் கமின்ஸ் at 8 100 out of 100, பட் 7 நான் ஒத்துக்க மாட்டேன்னு தான் நான் சொல்றேன். தட் இஸ் மை பாயிண்ட். இல்ல அவர் பண்ணிருக்கிற அந்த மாதிரி நான் சொல்றேன். நீ வந்து கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ நீ சொல்ற, அவர் எப்படி பண்ணிருக்காருங்கிறது அந்த அந்த சீரீஸ் ஆஃப் லாஸ்ட் 28 மேட்சஸ் ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங். அதனால ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு டிஃபர். ஈவன் இஃப் ஹி இஸ் நாட் பிளேயிங். ஒரு சீசன்ல பேட் கமின்ஸ் நீங்க சொல்ற மாதிரி பயங்கரமா பேட்டிங் எல்லாம் பண்ணாப்ல. ஐ திங்க் ஸ்கோர் ஃபாஸ்டஸ்ட் 50. சென்னை கூட மும்பை கூட he almost pulled a match versus மும்பை 50 அடிச்சாப்ல. சென்னை கூட almost pulled a match நினைக்கிறேன், him and Russell. So he has a lot of confidence in his batting generally, especially in IPL and T20 and all that. So he will carry that actually. I mean, this is how he goes. அதுதான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் யூ வில் ஆல்வேஸ் பிளே திஸ் லெக் ஸ்பின்னர். ஜிஷான் அன்சாரி ஃபுல்லா ஆடுவார் பாருங்க நீங்க. ஓகே சார், ஆக்சுவலி நடுவில் வந்து பேட் கமின்ஸ் மேல ஒரு விமர்சனம் இருந்துச்சு, ரிலக்டன்ட் டு பவுல் ஸ்பின்னர்ஸ், வந்து ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணலன்னு. பட் தென் அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணிட்டார் லேட்டர் ஆஃப்ல. இல்ல இப்படி ஆட்டினாலும் அதான் சார் உண்மை, அவர் வந்து நிறைய ரிலக்டண்டா இருந்தார் நடுவில் ஸ்பின்னுக்கு. அதனாலதான் SRH நிறைய மேட்ச் தோத்தாங்க. பட் தென் ஓகே, மை லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி மூவ் ஆன் டு த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச். Does Kamindu Mendis or Unadkat find a place in the 11? You can please tell this and then நம்ம face of challenge பேரலாம். I doubt. In this scheme of things I doubt. Okay. So face of challenge நம்ம top 3 compare பண்ண போறோம். Top 3 of RCB, top 3 of SRH. Please be straight to the point. Clear answer சொல்லுங்க. இப்படி நம்ம மழுப்ப வேணாம். Okay. Travis said Abhishek Sharma, Ishan Kishan. Okay. இந்த சைடு ஃபில் சால்ட், விராட் கோலி அண்ட் எய்தர் ஆஃப் வெங்கடேஷ் ஐயர், தேவ்தூத் படிக்கல் வச்சுக்கலாம். ஸோ விச் டாப் 3 லுக்ஸ் ஸ்கேரி, இன்டிமிடேட்டிங் ஆர் குட் ஆர் வாட் எவர்? ஏன்னா இட் டசன்ட் ஹாவ் டு சவுண்ட் லைக் எல்லா இன்டிமிடேட்டிங் தான் வின்னர்னு அர்த்தம் கிடையாது. T20 requires
somebody to hold as well. So people's opinion might differ. So அதனால நான் வந்து who looked carryங்கிறது வின்னர் நான் சொல்ல வரல. Which is better? Please tell me. இந்த த்ரீயா இந்த த்ரீயா? SRH. ஆப்வியஸ்லி எஸ்ஆர்எஸ் தான். இதுல என்ன கேள்வி? டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு பட்டா கூட அங்க வந்து சின்னசாமியில வந்து சம்பவம் உறுதி நம்ம எழுதி வச்சிடலாம். எஸ்பெஷலி வந்து டிராவிஸ் ஹெட் அங்க பயங்கரமா வந்து சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு ஆல்ரெடி. போன வருஷம் மேட்ச் அங்க பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வருஷம் வந்து வேர்ல்டு கப் வின்னான அந்த ஜோஷ்ல இருந்து வர அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷான் 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா T20 ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆன விராட் கோலி மேல வச்சிருக்கிறாங்க. அண்ட் வந்து சால்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கிலாந்துக்கே வந்து சால்ட் மாதிரி தான், தேவைக்கேற்ற அளவு தான் வந்து ஆடி இருக்கிறாரு. அண்ட் இப்போ டேவிட் படிக்கல் ஆர் வெங்கடேஷ் ஐயர் 2 பேருமே வந்து திருப்பி இந்தியா கண்டென்ஷனுக்கு வரணுங்கிறனால அவங்க இந்த ப்ரூவ் பண்ற ப்ரெஷர்ல இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கவங்களுக்கும் இந்த சைட்ல வந்து ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்களும் போட்டி. ஸோ டாப் ஃபேஸ் கோஸ் டு SRH. சார் ஸ்ரீதர் சார் இல்ல கோஸ் வித்தவுட் சேயிங் ஆக்சுவலி. ஸோ இது வந்து எப்படின்னாக்க 3 பேருமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க, கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க. ஃபார்ம் as well as confidence. This is basically confidence game. And they like the ground like இது பெங்களூர், மும்பை அண்ட் ஹைதராபாத். இந்த 3 கிரவுண்ட்லயும் அவங்க வந்து இந்த 3 பேருமே பயங்கர ஃபாஸ்டா அடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி உண்டு. எப்படி வச்சாலும் அடிச்சிடுவாங்க. யாராவது ஒருத்தருக்கு பாட்டினா கூட அவர் சொன்ன மாதிரி ஸ்கோர் எங்கேயோ போயிடும். அண்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் வெரி சீசன்ட் கேம்பெயினர்ஸ். தே ஆல் கேன் பேசிக்கலி ஸ்கோர் 48 balls or 50 balls 100. அது பண்ணாவே எங்கேயோ போயிடுமே ஸ்கோரு. ஸோ அப்படிதான் இருக்கணும். பார்க்கலாம் வந்து இவங்க போலிங் வந்து நல்லா போட்டு எடுத்தாதான் ஒரே சான்ஸை தவிர ஆன் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னாக்க தெர் இஸ் நோ கம்பேரிசன் பிட்வீன் திஸ் 3 and the other 3. Other 3 வந்து we don't even know what is the third person. Phil Salt and Kohli will play. The number 3 is still not decided. Like it can be Venkatesh Iyer, it can be Padikkal, it can be even Jacob Bethel. We don't know. So we will see. We will come to know only on the match day. அப்படி இருக்கிற போது we are not telling that ruling out compared to these 3, but on paper, on form, on youth, இவங்க 3 பேருமே ஒரு மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால அந்த கிரவுண்டு இது எல்லாத்தையுமே சொல்லும் போது ஃப்ரீயா ஆடுவாங்க. 3 பேருமே ரொம்ப ஃப்ரீயா ஆடுவாங்க. விராட் கோலியோ எல்லாம் ஃபில் சால்ட் ஃப்ரீயா தான் ஆடுவாரு. விராட் கோலி கொஞ்சம் அப்படி கிரவுண்ட் ஷாட்ஸ் தான் ஆடுவார், எடுத்த உடனே அப்புறமா தான் அடிப்பார். Okay, so let's assume that Venkatesh Iyer or Padikkal plays. அதான் வந்து we can do. So keeping that in mind and overall scheme of things பார்க்கறப்போ டெஃபினட்டா சொல்ற மாதிரி SRH வந்து is way ahead in my opinion. So please give me your marks out of 20 for their top 3. Shambro and Sridhar sir. 20 out of 20. SRH 20 out of சொல்ல முடியாது. I can say 18 out of 20. Okay, so Sridhar sir says 18, Shambro says 20. I go with the same 18 for SRH. RCB க்கு how much would you give out of 20? 15. 15 for Shambro. Sridhar sir. I will say 16 out of 20. Okay, I would say 14, sir. I'm not a bit convinced. So I'm giving 14. So அப்படியே will go to the middle order, which is the most crucial phase. அப்படியே வந்து middle to lower order batting and contributions, நிறைய clutch match or important stages எல்லாமே வந்து only when your middle order steps up and performs that will be good for the team. அப்படிங்கிறது T20 இல்ல, any format middle order is key for the game. So அந்த aspectல பார்க்கறப்போ SRH middle order எடுத்துக்கிட்டா you have Nitish Kumar Reddy, Henrik Larsson, Aniket Verma and Liam Livingston. So how is this? And RCB ன்னு வரப்போ let's speak about it. Basically tell me about SRH. See, it lacks that அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து அந்த ஒரு டாப்ல வந்து அந்த ஒரு ஃப்ளேமை ஏத்திடுறாங்க. அந்த அந்த ஃப்ளேம் அப்படியே வந்து எடுத்துட்டு போறது, இந்த ஒலிம்பிக் டார்ச் எடுத்துட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த பாஸ் ஆன் பண்றதுக்கு வந்து ஆள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா வந்து எனக்கு அந்த மாதிரி பெரிய நேம் வந்து இங்க இல்ல. ஐடியலி ஐ வுட் ஹவ் சோசன்னா ஒரு மில்லர் மாதிரி ஆள் இப்ப கீழே இங்க இருக்கான்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அனிகேத் வர்மா, தென் ஒரு டேவிட் மில்லர் வராரு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் கூட வந்து யூ ஹாவ் லியாம் லிவிங்ஸ்டன், அந்த மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கீழே எப்படி கிடைக்குது
இல்ல வந்து ஒரு ஷெஃபேன் ஃபோர்ட் மாதிரி கிடைக்கிறாரு அப்படின்னா தென் ரோமன் பால் மாதிரி கிடைக்கிறாரு தென் சேலுக்கு ஓகே இங்க வந்து கொஞ்சம் மிடில் இருந்து டெய்ல் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அந்த ஃபயரை வந்து காப்பாற்றுற ஆள் இருக்குப்பா அப்படின்னு கொஞ்சம் நான் நினைக்கலாம். பட் இங்கே வந்து ஹென்ரிச் கிளாசன் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் இன்டர்நேஷனல் சினாரியோ கிட்டத்தட்ட வந்து இப்போ என்ன ஃப்ரீலான்சரா வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாரு. ஆள் வந்து முன்னைக்கு இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு வெயிட் போட்டிருக்காரு. பழையபடி வந்து ஸ்பின்னுக்கு வந்து அந்த யூசிங் த ஃபீட் வர மாட்டாரு, நாட் அஜைல் எனஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அன்ஷூர் அபவுட் ஹிஸ் ஃபிட்னஸ். நிதிஷ்குமார் ரெட்டி அந்த ஒரு ப்ளூமிங் சீசன், அந்த டெஸ்ட் 100, அதுக்கப்புறம் இன்னுமே அந்த ஒரு பேரை வந்து பெருசா சிம்பாலிக்கா கொண்டு வரல. அனிகேத் வர்மா, லியாம் லிவிங்ஸ்டன் இவங்களை தான் நம்ம நம்பி போறோம், ஹோப்பிங் தட் லியாம் லிவிங்ஸ்டன் ஹேஸ் சம் லைஃப் லெஃப்ட் இன் ஹிம். ஸோ இப்படி பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த ஃபயர் முதல்ல எடுத்து அந்த ஃபயரை பின்னாடி வந்து அணைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கார்த்திக். ப்ரோ அப்படியே இம்பாக்ட் பிளேயரும் லெட்ஸ் அஸ்யூம் தட் எய்தர் ஆஃப் ஹர்ஷ் துபே ஆர் சிவகுமார் பிளேஸ் அவரையும் சேர்த்து சொல்லிருங்க. பிகாஸ் அப்படிதான் நம்ம பெர்ஃபெக்ட் பொசிஷன் அப்படி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ ஹர்ஷ் துபேனாலும் சரி, இல்ல வந்து சிவகுமார் இந்த ப்ரொடியல் டேலண்ட், இல்ல சாயில் அரோரா, இல்ல ஸ்மரண விச்சர், லெட்ஸ் ப்ராபபிளா யாரும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா யாரெல்லாம் பேட்டிங் விடுவோம்னு எல்லாருமே வச்சு பார்ப்போமே. இந்த இந்த உள்ள ஆளுங்க ப்ராபிள்ஸ்ல நீங்க வச்சிரும், இந்த ஒரு பக்கம் வச்சிரும். இதுக்கு அந்த பக்கம் கவுண்டர் அடிக்கிற நீங்க யாரை வைக்கிறீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆளா வச்சிருக்கீங்க. ரஜத் பத்திடர், குருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், தேவைப்பட்டா வந்து உள்ள வந்து டிம் டேவிட் ஆல்ரெடி இருக்கிறாரு. இஃப் இன் கேஸ் ஜேக்கப் பெத்தல் உள்ள ஆடுறான்னு வச்சுக்கோங்க, ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஜேக்கப் பெத்தல் உள்ள ஆடுறாங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் ட்ரம் கார்ட்ஸ் வச்சிருக்கோம், இங்க டொமஸ்டிக் ட்ரம் கார்ட்ஸ் விச் ரிட்டையர்டு இன்டர்நேஷனல் அண்ட் லைக் யூனோ ஒரு ஃபேட் அவுட் இன்டர்நேஷனல் சொல்லி வச்சிருக்கோம். ஸோ இப்படி பார்க்கும்போது கேஸ் அவுட் வந்து இங்கதான் கேஸ் அவுட்டா இருக்கு, அங்க இன்னும் இன்ஜின் யூஸ் ஸ்டீம் அப் ஆகி போறதுல அதிகமா இருக்கு. ஸோ ஸ்ரீதர் சார் அவர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம அப்படியே டேரக்டா கம்பேரே பண்ணிடலாம். நீங்க சொல்லுங்க சார், ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்கு, எஸ்ஆர்எச்சோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்கு? ஆர்சிபில பட்டிதர் 4, லெட்ஸ் அஸ்யூம் பட்டிதர் 4 அண்ட் தென் ஃபாலோட் பை டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குருணல் பாண்டியா அண்ட் தென் ரொமாரியோ ஷெப்பர்ட். இது எப்படி இருக்கு? அண்ட் தென் எஸ்ஆர்எச் எப்படி இருக்கு? ப்ளீஸ் டெல் மீ. ஆர்சிபி தான் ரவுண்டட் ஸ்குவாட் ஆக்சுவலி. யூ ஜஸ்ட் சே தி ஃபர்ஸ்ட் 3 ஒன்லி தே பவர் ஹவுஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச். பட் நீங்க ரவுண்டடா பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா கடைசி வரைக்கும் ஆடுறதுக்கு வந்து நல்ல இது இருக்கு. தி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், எஸ்பெஷலி ரன் ஸ்கோரிங் கிரவுண்ட்ஸ் இது வச்சுங்களேன், வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாப் ஆர்சிபிஸ் பேட்டிங் லைன்ல. டிம் டேவிடோ, ரொமாரியோ ஷெப்பர்டோ, ஈவன் குருணால் பாண்டியா ஹஸ் கம் வித் a lot of cameos, லெஃப்ட் இருக்கிறதுனால they all basically play very well. and last season was a very clear cut இது இல்லை உங்களுக்கு, நீ பார்த்தோம்ல நம்ம கிரன்ச் கேம்ஸ், குரூஷியல் கேம்ஸ்லாம் யார் சம்படி ஸ்டெப்ட் அப். அதனால ஐ திங்க் ஜிதேஷ் சர்மாவும் விட்டோமே அவர் இருக்காரு. ஸோ எல்லாம் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறதுக்கு கடைசி வரைக்கும் ஆடுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 3 யாராவது ஒருத்தர் நின்றுட்டு அப்படி எடுத்து போயிடுவாங்க. அது வந்து இந்த பேட்டர்ன் பாஸ் பண்ற மாதிரி இவங்க எல்லாம் முடிச்சுக்குவாங்க. அது தட் இஸ் அ வெரி குட் இந்த டீம். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. T20 ஃபார்மேட்டுக்கு கண்டினியூஸா அடிக்கிற ஆளுங்க கண்டினியூஸா இருக்காங்க. இப்போ பால் போன் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி ரன் ஸ்கோரிங் கிரவுண்ட்ல டிஃபிகல்ட் டு ஸ்டாப் தீஸ் பீப்புள். True, very true. RCB middle order is very good as well. நான் ஒத்துக்கிறேன். But I don't think SRH middle order is no way lesser than that. I think SRH middle order வந்து it looks good in my opinion. So yeah, please tell me your marks. I want to add one more point as regards SRH. என்னன்னா இப்போ வந்து நம்ம டாப் 3 ரொம்ப ஹெவியா இருக்குல்ல, இப்போ அது ஒருத்தர் நின்னா கூட they complement with Clausen or anybody who is there, நிதிஷ்குமார் ரெட்டி, so they can carry that forward. ஏன்னா இந்த 3 பேருமே நீங்க டாப் 3 இருக்காங்களா, they are very good people, good strike rate, and all the 3 can play innings. That's a key. So if somebody plays 120 balls or 45 balls, 50 balls ஆடுறாங்க யாரா ஒருத்தன், somebody has to play around him only, that's all. அந்த ஃபேக்டர் தான் சார் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு நீங்க ஒண்ணு அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் நின்று அவங்கள சுத்தி மத்தவங்க வந்து கீழே இருக்க நீங்க சொல்லி நிதிஷ்குமார் ரெட்டியோ, கிளாசனோ, ஸ்மரன் ரவிச்சந்திரனோ, அனிகேத் வர்மாவோ ஆண்டவங்க இருக்கு. வேற ஆர்சிபி எப்படின்னா அவங்க வந்து அந்த அந்த மர்சனரிஸ் மாதிரி, அந்த ஹிட்மேன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, 100 அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட அந்த டெக்னாலஜி, வெஸ்ட் இண்டீஸ் அவங்க அடிச்ச அந்த சீசன் அடிச்ச தான் 120 பால் எனக்கு 8 பேரு
ஆளுக்கு 5 பால் எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ணலாம். சார் நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து யாராவது ஒருத்தர் அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் நின்று அவங்கள சுத்தி மத்தவங்க வந்து அந்த ரோல் பிளே பண்ணும். நிதிஷ்குமாரோ, கிளாசனோ, அனிகேத் வர்மாவோ, ஸ்மரன் ரவிச்சந்திரனோ, சிவகுமாரோ பண்ணோம். ஆனா ஆர்சிபியோடது எப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அவங்களோட அந்த ஹிட் அண்ட் ரன் அவங்க அந்த ஃபார்ம்ல இருக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. 120 பால் 8 விக்கெட்டு, ஆளுக்கு 5 பால் எவ்வளவு அடிக்கிறோம் மேக்ஸிமைஸ், என்ன ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறோம், 220 அடிக்கிறோமா 250 அடிக்கிறோமா, அவ்வளவுதான் வந்து பார்ப்பாங்களே ஒழிய நீங்க இதுல ஆங்கர் பண்ணி ஆடக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா விராட் கோலி மட்டும்தான். அவர் மட்டும்தான் கொஞ்சம் வந்து பாலை பார்த்துட்டு பேட்ல வந்து கொஞ்சம் டியூன் ஆயிட்டு அது நம்ம புதுசா வாங்கின அந்த பேட்டை வந்து நாக் பண்ணுவாங்கல்ல, லைட்டா வந்து கிரவுண்ட் ஷாட் ஆடி லைட்டா மிடில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் போவாரு. மற்றபடி சால்ட்ல ஆரம்பிச்சு கீழே இருக்கிற ரொமாரியோ ஷெப்பர்ட் வரைக்கும் சீத பால் ஹிட் பால் தான். ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு அங்க ஒரு ஆள் நிக்கிற அவுட் இல்லையா, பட் ஒரு லைபிலிட்டி இருக்கு. இவங்க அடிச்சா இப்படி அடிப்பாங்க, இல்லைன்னா சுருண்டுருவாங்க. சாரி, போன சீசனே வந்து 96 97 9 விக்கெட் தான் போச்சு ஏதோ மேட்ச்ல, இதே ஆர்சிபி வந்து போச்சு. ஸோ அந்த ரிஸ்க் இவங்க கிட்ட இருக்கு, வேற எஸ்ஆர்ஹெச் அப்படி கிடையாது. ஓகே, சோ அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா கிரிக்கெட்ல வந்து எப்படின்னாக்கா எல்லா மேட்சும் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே படாது. அது வந்து ஸ்லைட்லி டிஃபிகல்ட் கைண்ட் ஆஃப் திங். 2 பால் 3 பால் ஆடின தான் படும். அந்த கடைசியில ஆடுறது அடிக்கிறதுங்கிறது வந்து பவர் பவர் தான் நல்லது. ஆனா கடைசி 4 ஓவர் தான் இந்த மாதிரி படும் ஆக்சுவலா. ஏன்னா தைரியமா அடிப்பாங்க. சப்போஸ் தே ஸ்டார்ட் தட் ஹிட்டிங் ஃப்ரம் த 11th ஓவர்னு வச்சுங்களேன், தேர் ஆர் சான்சஸ் தட் ஃபோல்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, லைக் அவர் ஷாம் சொல்ற மாதிரி. ஸோ அந்த ரிஸ்க் ஸ்லைட்டா இருக்கு இவங்களுக்கு ஆர்சிபிக்கு. பட் ஹேவிங் செட் தட் தே ஹேவ் வெரி குட் லைன் அப். ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலா கரெக்டா ஆடினாக்க ஐ திங்க் தே கேன் பேசிக்கலி டேக் த வெரி குட் ஸ்கோர். ஓகே சார், மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் லைக் சேர்த்து அவுட் ஆஃப் 20 how much? I will give RCB 18 points. 18. SRH ஷாம் ப்ரோ? 20 for RCB, 15 for SRH. 20 for RCB. ஓகே. எப்பா எல்லாம் இன்டர்நேஷனல் டேலண்ட்ஸ் பா, எல்லாமே ப்ரோ இன்டர்நேஷனல், எல்லாமே டெபியூ ஆகி. சி ரஜத் பட்டிதார் டெபியூ பண்ணிட்டார் இந்தியாவுக்கு, ருணால் பாண்டியா இந்தியா டெபியூ, ஜிதேஷ் சர்மா இந்தியா டெபியூ. இது இந்தியா பிளேயர்ஸ் 3 பேர் மட்டுமே. அதுக்கடுத்து டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட் சொல்லணும் அவசியம் இல்லை. தேவை அவங்க வந்து இன்னும் ஜேக்கப் பெத்தல உள்ள கொண்டு எங்கேயோ உள்ள கொண்டு வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோ. இல்ல வெங்கடேஷ் ஐயர் கீழே கொண்டு வந்தாலும் வெங்கடேஷ் ஐயர் இன்டர்நேஷனல் இந்தியா டெபியூ தானே. பட் வெரி அன்லைக்லி ப்ரோ பெத்தல் ஆடுறதுக்கு, பிகாஸ் ஒன்லி 4 overseas players can play. பட் தென் ஓகே, விடுங்க, நம்ம நிறைய பேசியாச்சு. சிவா சார், நீங்க வந்து you are giving 18 for RCB and how much for SRH? 16 for SRH because of the top 3. One of them will play. That is why I'm not ruling them out, because it's a team game actually. Having said that, you have one may illanaka team composition that is 3 includes, no. So one of them I expect them to be, the rendu பேர் வந்து very hungry to prove, அபிஷேக் சர்மா as well as இஷான் கிஷன். So அதனால நான் சொல்றேன். Sir, I will give both of them 17, sir. I'm pretty convinced with SRH middle order and lower middle order. I don't see much flaws in them. I really think that they can go all out. I think SRH has the resources. So, I'm giving 17 for both middle order. அப்படியே நம்ம பவுலிங்ல 2 டிபார்ட்மெண்ட் பேசிடலாம். ஃபர்ஸ்ட் பேஸ் பவுலிங் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளீஸ் டெல் மீ, 2 டீமும் நான் சொல்லிடுறேன் யாரெல்லாம் பேஸ் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு. we are not sure who might play, but let's assume that these are the guys playing. அப்பதான் வந்து we can come to a conclusion. ஸோ SRH நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஈஷான் மலிங்கா எடுத்துக்கலாம், ஜீஷன் அன்சாரி எடுத்துக்கலாம், ஹர்ஷல் பட்டேல் எடுத்துக்கலாம், அண்ட் ஹர்ஷ் தூபே எடுத்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் லைக் இம்பாக்ட் பிளேயர் அந்த இது ஹர்ஷ் தூபே எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபாலோட் பை வேற ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறப்போ வி ஹேவ் சிவம் மாவி ஆர் சக்யூப், அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஆடணும், ஆர் உனத்கட். ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங். ஆல்ரவுண்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டா யூ ஹேவ் லியம் லிவிங்ஸ்டன், நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ அது வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் அண்ட் இது பத்தி பேசுறப்போ நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இப்போ பேசர்ஸ்ன்னு வரப்போ வெரி ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், யூ ஹேவ் ஈஷான் மலிங்கா, you have Shivam Mavi, Braden Cars ஆட மாட்டார், யாராவது ஒரு பேச தான் ஆட முடியும். you have ஈஷான் மலிங்கா, you have ஹர்ஷல் பட்டேல், you have either of Jaydev Unadkat, Shivam Mavi or Sakib, and then you have Nitish Kumar Reddy. என்ன சொல்றது இதுல என்னத்த சொல்றது, ஈஷான் மலிங்காவை தவிர வந்து ப்ராஸ்பெக்டிவ் வந்து எதுவுமே எனக்கு வந்து ஹோப்ஃபுல்லா இல்ல, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் ஹர்ஷல் பட்டேல் போடுற ஒரு மேட்ச்ல மினிமம் 2 6 3 6 கொடுக்குற ரெக்கார்ட் வச்சிருக்கிற ஒரு ஆளு. என்னத்தான் ஐபிஎல்ல பர்பிள் பட்டேல் சொன்னாலும் கூட
அவரோட அந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் பால்லாம் பிக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடாங்க. இத்தனைக்கும் அவரை உருவாக்கி தந்த டீமே ஆர்சிபி தான். ஸோ உனட்கட் பட் உனட்கட் வந்து இஸ் நோ மோர் த 2017 உனட்கட் who had an amazing season with RPS. ஸோ சிவமாவி உள்ள ஆட வந்தா அங்க கொஞ்சம் வந்து பேஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அங்க கம்பேர் பண்ணும் பேருன எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும். வேற இங்க நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி நான் ஆர்சிபி கம்பேர் பண்றேன். அதுக்கப்புறம் நீ வந்து ஆல்ரவுண்டருக்கு போலாம். வேற இந்த சைடு வந்து எவர் ட்ரஸ்டபிள் அண்ட் எவர் ரிலையபிள் புவி இருக்கு, பயமேங்கிற மாதிரி புவியோட 4 ஓவர் என்கிட்ட இருக்கு. பிளஸ் மங்கேஷ் யாதவ் இஸ் லைக் பயங்கரமா வந்து சொல்லிட்டு இருக்க அந்த ப்ராடிஜியல் டேலண்ட். இது தவிர்த்து தே ஹேவ் ராஷிக் சலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அந்த இந்த ரஞ்சி டிராஃபியோட சீசன்ல உங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து தெரியாம அகிப்தர் தான் பெரிய தவிர கூட இன்னொரு சைட் ஸ்பெல் போட்ட ரஷிக் சலாம் வந்து தெரியாம போயிருக்கு. ஸோ ரஷிக் சலாம் இஸ் ஆல்சோ தேர் அட் டிஸ்போசல் ஃபார் ஆர்சிபி. இது தவிர்த்து உங்களுக்கு வந்து ஜாஷ் ஹேசல்காட் அவர் நாளைக்கு ஆட மாட்டாரு. பேட் கமின்ஸ் மட்டும் நான் ரூல் அவுட் பண்றேன். நீங்க என்ன இதை மட்டும் அவரு ரூல் அவுட். அப்ப புவி இருக்க பயமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்சிபி தான் ரேட் பண்ணுவேன். ஓகே ஃபைன். இல்ல ஃபேர் இனஃப் தட் ஆர்சிபி ஹாஸ் த பெஸ்ட் பவுலிங் வித்வுட் எனி டவுட்ஸ். அதான் நம்ம பேசர்ஸ் கம்பேர் பண்றப்போ லெட்ஸ் டேக் ஆல் ரவுண்டர்ஸ் இன்டு கன்சிடரேஷன் as well. We have Nitish Kumar Reddy here. If Venkatesh Iyer plays, Venkatesh Iyer will be the all rounder. ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காப்ல, பிரச்சனை கிடையாது. சீதா சார் இல்ல ஆர்சிபி போலிங் வந்து நீங்க வந்து 14 டீம் பாத்தீங்கன்னா வெல் பேலன்ஸ்டு போலிங் வந்து ஆர்சிபி தான். நம்ம மாதிரி ஆல்ரெடி பேசிட்டோம். ஈவன் ஃபார் திஸ் கேம் வித்தவுட் ஈவன் ஜோஷ் ஹசல்வுட் தேர் போலிங் லுக்ஸ் really good. I mean, well balanced, I would say. They have covered their all their aces generally. இல்ல அதான் நீங்க சொல்ற மாதிரி போத் பேஸ் bowling ஆல் ரவுண்டர்ஸா இருக்கட்டும் இல்ல ஜெனரல் ஃபாஸ்ட் bowlers இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே ஐ திங்க் ஆர்சிபி இஸ் வே பெட்டர். புவனேஸ்வர் குமார், ரொமாரியோ பயங்கரமா இருக்கு. ரஷிக் தார் or மங்கேஷ் யாதவ், whomever plays, I think RCB looks better. I think SRH வந்து lacks on that particular department is my opinion. You can please give your marks out of 20 for their pace bowling. 18 RCB. Okay. Yeah, same. I would even say 19 RCB. Okay. Then இவங்க வந்து என்ன இவங்க அதே பாஞ்சு தான் பக்காவான 15வது இடத்தை கொடுத்து விடுவோம். Sir, sir. Yeah, I will go with 15 only because their bowling looks really, really weak. This was something which they missed in the auction table. Auction. Yeah, especially without Pat Cummins, I feel it's more vulnerable. So I am giving them 13 for SRH. RCB வந்து Hazelwood, I still believe he is the most key bowler, irrespective of any conditions, pitches and wickets. So I think that will be a miss, but then they still can cover it up. So I am giving 16 as of now because Hazelwood is not there. Other than I would have definitely given more. So அப்படியே ஸ்பின்னர்ஸ் வந்துருவோம். The options of spinners in SRH அப்படின்னு எடுத்துக்கிட்டா you have Zeeshan Ansari, you have Harsh Dubey, you have Liam Livingston. RCB நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குருணால் பாண்டியா, சுயேஷ் சர்மா இருக்காரு. And அது இல்லாம is there any other place for any spinners in the team? Swapnil Singh. Sir, but only 2 can play la sir. இல்ல அவங்க போலிங் ஆப்ஷன் ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம ஆடினாக்க அவர் முன் பால்ல போடுறாருல்ல, அவன் சென்டிமெண்ட்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் யூ கான்ட் ரூல் அவுட் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். Okay, so which spin bowling is better, SRH or RCB? Obviously SRH. Obviously RCB. You don't have to blink an eye to tell that one. நல்லா அதான் சொன்ன bowling பொறுத்த வரைக்கும் 14 டீம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா I would say RCB has got the best bowling. Sir, but at the same time Liam Livingston addition could be crucial sir. அவர் வந்து sometimes he can pick the crucial wickets la in terms of spin department. அவர் அடிக்க போய் wickets lose பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குல்ல. சேம் வே அப்ப டிம் டேவிடும் bowling போடலாம். டிம் டேவிடுக்கும் வந்து பிக் பேஷ்ல வந்து ஸ்பின்ல வந்து நம்பர் இருக்குல்ல. ஈவன் டிம் டேவிட் அடிக்க போய் விக்கெட் விடலாம்ல. டிம் டேவிட் கை சுத்தல. இல்ல bro, most likely Livingston will bowl but unlikely to. But ஆனா இங்க பட் லியாம் லிவிங்ஸ்டன் கிட்ட வந்து போக நீ வந்து ஓகே அடிக்க போய் விக்கெட் விடலாம். வேற குருணால் பாண்டியா கிட்ட கண்ட்ரோல் பண்ணதால கண்ட்ரோல் பண்ணலாம்ல. லாஸ்ட் ஃபைனல்ஸ் வந்து அவங்க அடிச்ச போது ஜாஷ் இங்கிலீஷ் வாஸ் லைக் blasting all the way. Who was the one who brought RCB into the game? குருணால் பாண்டியாவோட அந்த கிளட்ச் ஓவர் தான். ஸோ குருணால் பாண்டியா ஒரு பிளஸ். தென் வந்து சுயா சர்மா ஒரு பாட்டுக்கு மேல பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு பால உள்ள வந்து கூகுளி போட்டிருப்பாரு.
ஸோ அவருக்கு பார்த்து கூட பால் நேரா போதை திரும்பதான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட பிளேஸ் அவங்க வச்சிருக்கும் போது அப்படி 8 overs ஆஃப் இந்த காம்போ நீ அங்க கவுண்டர் பண்றதுக்கு ஜீஷன் சொல்லி ஒருத்தருக்காரு. எஸ், ஜீஷன் ஹேஸ் அ டேலண்ட். ஆனா ஜீஷன் கூட கவுண்டர் பண்றதுக்கு நீ ஒரு ஹர்ஷ் கவிந்த துபே மெண்டிஸ் உள்ள ஒரு கவிந்த மெண்டிஸ் இல்ல ஹரிஷ் டுபே மாதிரி உள்ள இருக்குன்னா கரெக்டா இருக்கும். ஐ வுட் சே லைக் கவிந்த மெண்டிஸ் இஸ் லைக் அந்த ஆம்பிட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல வந்து அவர் கொண்டு இல்ல, வரலாம். லெட்ஸ் அஸ்யூம் பட் தட் ஹர்ஷ் துபே இஸ் பிளேயிங். அப்ப சொல்லுங்க. அப்படி வந்தாலும் பட் இங்க இருக்கிற அந்த அந்த அந்த- அந்த ஒரு கோ ஃபார் விக்கெட்ல கோ ஃபார் கண்ட்ரோல் கிடையாதுல்ல. ஓகே, அந்த ஸ்ரீதர் சார். டீத் இல்ல, அந்த டீத் இல்ல உங்கள்ட்ட. எக்ஸாக்ட்லி. லைக் ஃபார் லைக் நீ இருந்தா கூட ஆன் பேப்பர் அந்த டீத் இல்ல. பட் இட் ரிமைன்ஸ் டு பி சீன். மேபி திஸ் இயர் தே போல் வெல், வி டோன்ட் நோ. பட் இப்ப பேசும்போது நம்மளோட ஒப்பீனியன் வந்து கருத்து பார்த்தாங்கனாக்க ஆர்சிபி வந்து டெஃபினெட்லி ஹேஸ் த எட்ஜ். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஆக்சுவலி How many marks for SRH, Sridhar sir? How many marks for RCB? spin Spin. I would say 17 for RCB, Okay. 14 for SRH. Cam bro? 18-15 அதேதான். Okay. 18 So for எனக்கு RCB, 15 for SRH. So I will give 17 for RCB. I think both Krunal Pandya and Suyash Sharma did a very good job last year. So we can't simply rule them or nullify them out just because they don't, they are not in the mainstream playing for India and all. அதனால நம்ம rule out பண்றது it's not valid. I think they did a wonderful job and give credits where it's due. So 17 for RCB. SRH நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மெயின் ஸ்டில் இம்பாக்ட்ஃபுல்லா இன்னும் இல்ல. ஸோ அதனால I am giving 15 for their spin bowling as well. And mind So you, RCB if they pull out, for example, if they pull out Jacob Bethel உள்ள கொண்டு வந்தாங்கன்னா டாப்ல உள்ள கொண்டு வந்தாங்க, they also have another spin option உள்ள கையில கொண்டு எடுத்துட்டு வருவாங்க. If in case to as we talk முன்னாடி பேசுவோம் ஃபயர்ங்கிற மாதிரி ஃபுல்லா பேட்டிங் நான் உள்ள பிளாஸ்டிக் பேட்டிங் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜேக்கப் பத்தல் உள்ள கொண்டு வந்தா they also have another spin option மேலும் கையில இருக்கு. டிம்ரேட் கை சுத்துவாரு. ஸோ போலிங் அங்க பிரச்சனையே கிடையாது கை சுத்துறதுக்கு. okay, so captaincy and solidity team எப்படி இருக்கு? The overall scheme of things, captaincy இஷான் கிஷான் தான் நாளைக்கு பேட் கமின்ஸை விட்டுருங்க. He is not going to play tomorrow. So இஷான் கிஷான் new talent, I mean new to the captaincy thing. இங்க வந்து ரஜத் பட்டிதார் defending champions, title winning captain. So please tell me about the captaincy and team overall solidity balance சொல்லிருங்க. கேப்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் கப் அடிச்சிருக்காரு இஷான் கிஷான். இஸ் ஆன் அ ரோல் and he has been rated very high by everybody, including MS Dhoni. So I mean, maybe we did not see all those domestic games, what he did, what moves he did, and all that. So there is something which we must have done, and also he is on a roll. If நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு அவருக்கு. ஸோ அதனால அவர் கேப்டன்சி வந்து நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் மேபி பிக் சேஞ்ச் இன் இஸ் அப்ரோச். அண்ட் அவர் பேட்டிங்கே பாத்தீங்கன்னா அவர் அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருக்கு. 2-3 மேட்ச் பாத்தீங்கன்னா விக்கெட்டை பார்த்து நல்லா ஆடினாரு. அதாவது ஒரு ஒன் டே கேம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினாரு. ஒரு 60 அடிப்பாரு. தென் இன்டர்வியூல சொன்னாரு அவர். ஸோ லுக்ஸ் டு பி இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர் இந்த போஸ்ட் லாஸ்ட் 1 year. அதனால ஐ திங்க் he may be good. He may be having a good cricketing brain. He is putting it into good use, and maybe a good team man also, because winning a tournament like Vijay Hazare is not an easy thing. The competition is very intense and very high. Smart Jharkhand won the smart sir. Vijay Hazare இல்ல smart. Sorry, smart. Yeah, smart. So அதனால அதே சொல்றேன் நான். Okay, so how much Shyamji உங்க thoughts சொல்லிட்டு அப்படியே மார்க் சொல்லிருங்க Shyamji. For Ishan Kishan has been the captain when Rishabh Pant was நம்ம போய் வேர்ல்டு கப் வந்து அனலைன் வேர்ல்ட் கப் அங்க பங்களாதேஷ்ல வந்து லூஸ் பண்ணுவோம். ஃபைனல்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட லூஸ் பண்ணுவோம். அதுல வந்து அந்த டீம் கேப்டன் யாரா இஷான் கிஷான். ரிஷப் பண்ட் அந்த எடிஷன் ஆடி இருப்பாரு. He is someone who has been like leading from the front அப்படின்னு சொல்லி பண்ற ஒரு கேப்டன். ஸ்மார்ட்ல வந்து ஃபுல்லா அதான் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட ஃபைனல் முதல் கொண்டு வந்து நான் அடிக்கிறேன் கூட வந்து ஒரு கேப்டன் லீடிங் பண்ண நான் அடிச்சு காட்டுறேன். ஐ வில் ஷோ த வேர்ல்ட், ஐ வில் ஷோ ஹவு இட்ஸ் டு பி டன், ஹவு இட் பி டேக்கிள்ட் அப்படின்னு சொல்லி லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டை எடுத்து பண்ணாரு. அண்ட் அந்த ஃபயர் அப்படியே வந்து கீழே இருக்கிற உங்களுக்கு வந்து ஒரு ராபின் மின்ஸுக்கோ இல்ல கீழே உங்களுக்கு ஆடா வந்து அனுகுல் ராய்க்கோ எல்லாருக்குமே வந்து பாஸ் ஆச்சு. அந்த சினர்ஜெட்டிக்கா எல்லாருக்கும் வந்து குமார் குஷாகர் எல்லாருக்குமே வந்து பாஸ் ஆச்சு. அண்ட் தட் காஸ்ட் த டீம் லைக் ஜார்க்கண்ட் டு வின் அ ஸ்மாட்.
பாம்பே அடிப்பாங்க, தமிழ்நாடு அடிப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு இருந்தாங்க. ஸோ ஹி ஹாஸ் த பிலீஃப். அண்ட் சார் சொன்ன மாதிரி இஸ் கமிங் வித் தட் பர்பிள் பேட்ச். அந்த மேன் வித் மிடாஸ் டச்சுங்கிற மாதிரி இஸ் கமிங் ஆஃப் வித் பர்பிள் பேட்ச். இந்த பக்கம் 15 வருஷம் அடிக்க முடியாத ஒரு டீமை வந்து வந்தாயே ஜெயித்தாயே அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து அவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. திஸ் டீம் இஸ் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இருக்காங்க. பட் வாட் இஃப் சன்ரைசர்ஸ் புல் த ட்ரிக் அவுட் ஆஃப் த அந்த ரேபிட் அவுட் ஆஃப் த ஹேட்டுங்கிற மாதிரி ஐ திங்க் இஷான் கிஷான் ஹேஸ் தட் தட் வாவ் ஃபேக்டர். அந்த ஜார்க்கண்ட் அந்த ஜார்க்கண்ட்ல இருந்து வந்து ஒரு விக்கெட் கீப்பருக்குனாலே உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு அந்த ஒரு மேஜிக் டச் வந்து அங்க இருந்தா ஐ திங்க் தட் வில் பி த சர்ப்ரைஸ் விச் ஈவன் ரஜத் பண்டிதா wouldn't have expected. ஸோ நான் இங்க வரைக்கும் இஷானை ரொம்ப ஹையா ரேட் பண்றேன். ஸோ ஐம் கோயிங் வித் இஷான் ட்ரம்பிங் ரஜத் பண்டிதர். ஈவன் தோ ரிசோர்சஸ் கம்மியா இருந்தாலும் போனாலும் வந்தாலும் நீங்க இப்ப எல்லா ரிசோர்ஸும் இருக்கு. பட் இங்க வந்து ரிசோர்ஸை கரெக்டா ஆம்பிளிஃபை பண்ணி ஆடக்கூடிய அளவு கேப்டன் இங்க இருக்காங்க அப்படின்னு ஐ எம் புட்டிங் இஷான் a bit higher than ரஜத். சோ அதான் இந்த பறவை மூலியமா தூள் படத்துல சொல்ற மாதிரி இதே 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 இவ்வளவு முக்க ட்ரை பண்றீங்கிற மாதிரி ரஜத் பண்டிதர் ஈஸியா வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு போன வருஷம். பட் யா சொல்லுங்க, உங்க மார்க் சொல்லிருங்க ஸ்ரீதர் சார் அண்ட் ஷியாம் ப்ரோ. இல்ல ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டேன். இதுல என்னன்னாக்க ரஜத் பண்டிதார் we have seen is like slightly a calm person. Exactly. And like you can predict what he is going to do, and also he is consulting and doing, which is good in a slightly longer format. But out of the box thinking இருக்கா பாரு எனக்கு தோணுது இஷான் கிஷனுக்கு. ஏன்னா he can just think on his feet for the moment அப்படின்னா தோணுது எனக்கு. ஸோ இதே சார் இதே எம்பி வந்து ஸ்மார்ட் வந்த போது ரஜத் பண்டிதர் ஜெயிக்க முடியல சார். இதே ரஜத் பண்டிதரும் வெங்கி ஐயரும் பெங்களூர்ல ஆடினாங்க ஸ்மார்ட் ஃபைனல்ஸ், ஜெயிக்க முடியல. பட் ஆனா ஒரு தெரியாத ஊர்ல இருந்து இப்போ மத்திய பிரதேஷ் எவ்வளவு பெரிய ஒரு ஜியோகிராஃபி, ஜார்க்கண்ட் எவ்வளவு பெரிய ஜியோகிராஃபி, அந்த மாதிரி ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்து பஞ்சிங் அபவுட் வெயிட் பண்ணிருக்காங்கன்னா நம்ம அங்க அந்த ஸ்கில்ல வந்து நம்ம பாருங்க சொல்லணும். இல்ல அதுல லீடிங் இந்த ஃப்ரண்ட் அது இருக்கு இல்ல மெயினா. வந்து சி உனக்கு கேப்டன்சி கொடுத்த பிறகு ஒரு ஒரு உத்வேகமோட ஆடுறாங்க பாருங்க. இப்போ வந்து கபில் தேவ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கேப்டன்சி கொடுத்த பிறகும் சக்சஸ் ரேட் ட்ரெமண்டஸ்லி ஹை. அந்த மாதிரி இஷான் கிஷன் கேப்டன்சி கொடுத்த பிறகும் அவரோட பேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வே டுக் த டீம் ஆஸ் ரிகார்ட்ஸ் ஜார்க்கண்ட் ஐ எம் டெல்லிங் it is very high. So அதனால slightly yes that X factor which we have not seen in T20 leading a franchisee team. We'll see that. தலையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு வந்து நமக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. இதே பெங்களூர்ல வந்து ஒரு பிளேயர் வந்து பயங்கரமா வந்து பேட் பிஹேவியர்னு சொல்லிட்டு பப்ல இருந்து தூக்கி போட்டாங்க. அந்த பிளேயர் கிட்ட வந்து கேப்டன்சியை கொடுத்தாங்க. அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரிங்கிற மாதிரி அவர் பேட்டிங் நம்பர்ஸும் அதிகமா மாறிச்சு. தொடர்ச்சியா வந்து 4 ஐசிசி டிராஃபி, ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி, வேர்ல்டு கப், ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி, வேர்ல்டு கப்னு ஒரு பிளேயர் வாங்கினாரு. இந்த பிளேயர் பேர் கூட வந்து ரிக்கி தாமஸ் பாயிண்டிங்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இந்த பச்சை சோக்காவோட தம்பிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். The boy from Tasmania. சரி ஓகே, சொல்லுங்க எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்குறீங்க எஸ்ஆர்ஹெச்க்கு, எவ்வளவு மார்க்ஸ் ஆர்சிபிக்கு? I would rather say both 18. 18. Sir, Cam bro? 18.5. Rajat 18, 18.5. Okay. So I am giving 17 for RCB, 17 for SRH as well. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து இஷான் கிஷான் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி சம்திங் இன்சைட் மீ டெல்ஸ் he will do something amazing சொல்லுது. ஸோ அதனால ஐ எம் கிவிங் தட் எக்ஸ்ட்ரா 1 or 2 points considering what Rajat Patidar did last year. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னால அதிகமாக கொடுத்துருக்கணும். பட் why I'm saying them equal is because of my gut feeling, my instinct அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஓகே, ஸோ ஓவரால் ஒரே கேள்வி, யார் ஜெயிக்கிறா நாளானிக்கு? Predictions SRH or RCB? They are playing in Chinnaswamy. Please, viewers நிறைய கேட்டாங்க சின்னசாமி பத்தி பேசுங்கன்னு. So what do you think about Chinnaswamy? சின்ன கிரவுண்ட், obviously we all know. யாருக்கு எந்த டீம் has a better advantage, batting first or bowling first? What do you think? நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோமே, இங்க லாஸ்ட் 10 என்கவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா SRH தான் வந்து அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க அகைன்ஸ்ட் RCB. அண்ட் இதே கிரவுண்ட்ல போன வருஷம் இவங்க ரெண்டு பேரும் மோதின போது கூட வந்து SRH won it hands down ஜெயிச்சிருக்காங்க. பேசர்ஸுக்கு பயங்கரமா விக்கெட் விழும், ஸ்பின்னுக்கு பெருசா விக்கெட் விழாது. அந்த மாதிரி கிரவுண்ட்ல யுஸ்வேந்திர சஹல் அங்க சும்மா திருப்பினாரு. அவருக்கு அடுத்து அங்க அந்த கிரவுண்ட்ல சக்சஸ் பார்த்து எந்த ஸ்பின்னரும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஹை ஸ்கோரிங்னா 278 280 அடிச்சிருக்காங்க. அதே கிரவுண்ட்ல லோ ஸ்கோரிங்கா போன சீசன் 95 அங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், அங்க வந்து ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி முதல் மேட்ச் சின்னசாமியில நீங்க எந்த வருஷமும் உருட்டதே கிடையாது. 2008 இதே மாதிரிதான் முதல் மேட்ச் IPL நடந்துச்சு. யாரு ஜெயிச்சாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி ஒரு
ஆஸ்திரேலியா இந்த பசிபிக் ஐலாண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து காட்டுன்னு காட்டினாரு. அதே மாதிரி அந்த பசிபிக்ல இருக்க ஒரு ஐலாண்ட்ல இருக்க ஒருத்தர் வந்து காட்டுன்னு காட்டுவாருன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐம் கோயிங் வித் SRH. சார் ஸ்ரீதர் சார் ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரவுண்ட்ல ட்ரெவர்ஸ் ஹெட் லைக்ஸ் திஸ் கிரவுண்ட். ஸோ அவர் விக்கெட் வெரி கீ இன் திஸ் கிரவுண்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா பவுண்டரி ஹிட்டிங் கிரவுண்ட் இது. அதனால அவர் வந்து ஜென்ரல் ஹி ஆல்சோ ஸ்கோர்ஸ் லாட் ஆஃப் பவுண்டரிஸ். இஃப் யூ லுக் அட் த ஃபர்ஸ்ட் 50 அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ட்ரெவர்ஸ் ஹெட் ஒரு 10 பவுண்டரி ஈஸியாக இருக்கும். ஈவன் அந்த ஒரு வேர்ல்ட் கப் கேம் கூட டிரைவிட் வார்னர் அவனு சமடி அடிப்பாங்க நினைக்கிறேன். 330 தான் அடிப்பாங்க, சம்திங் லைக் தட், கணம்னு அடிப்பாங்க. ஸோ அதனால ஹி லைக்ஸ் திஸ் கிரவுண்ட் வெரி மச். அவரோட விக்கெட் கீ as regards this game. But overall, என்னோட gut feeling says that RCB might be able to pull this one off. And அவங்க bowling கொஞ்சம் slightly பெட்டரா இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஒன்ஸ் 1 or 2 விக்கெட்ஸ் இவங்க இதுல 3ல 2 பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்க தென் பின்னால கண்ட்ரோல் பண்ணி போட்டுருவாங்க. அதே மாதிரி இவங்க ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசியில் ஃபினிஷ் பண்ணுவாங்க. டீம் டேவிட்லாம் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு ஒரு கட் ஃபீலிங் அப்படிதான் இருக்குது எனக்கு. Let us hope. I go with RCB winning the game. எனக்கு மனசுல என்ன தோணுதுன்னா டெஃபினெட்லி SRH will outshine RCB in terms of batting tomorrow னு தோணுது. எஸ்பெஷலி ஜோஷ் ஹேசல்வுட் வந்து will be a huge miss னு தோணுது. That is my opinion. So I am rooting for SRH and I say SRH are winning tomorrow. So yeah, done and dusted. எங்க கூட டிராவல் பண்ணுங்க. ப்ளீஸ் டெல் மீ யோர் ப்ரெடிக்ஷன்ஸ். எல்லா மேட்சும் வந்து ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். போத் போஸ்ட் மேட்ச் டிஸ்கஷன் அண்ட் அடுத்த மேட்சோட ப்ரிவியூவும் சைமல்டேனியஸாக ஒரே வீடியோவில் பண்ணிடுவோம். ஸோ ப்ளீஸ் டிராவல் அலாங். ஸோ நீங்க சொல்லுங்க RCB ஆர் SRH, whom are you backingனு. லாட் ஆஃப் RCB ஃபேன்ஸ் நம்ம பேஜ்ல. ஸோ நோ வண்டர் இஃப் த கமெண்ட் பாக்ஸ் இஸ் ஃபில்ட் வித் RCB. ஓகே, ஸோ மக்கள் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஆரஞ்சு கேப் யார் வாங்குவா, பர்பிள் கேப் யார் வாங்குவா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்மளோட ஜாப். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஆரஞ்சு கேப் கண்டெண்டர்ஸ் யார் 2 பேர் சொல்லுங்க, பர்பிள் கேப் 2 பேர் சொல்லுங்க. வைபவ் சூரியவன்ஷி 1. Then 2 is obviously ever reliable விராட் கோலி. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆரஞ்சு கேப். அண்ட் பர்பிள் கேப் இஸ் ஐம் கோயிங் வித் ஜஸ்பிரீத் பும்ரா. Or the second option I'm looking for is like for Josh Hazelwood. 2 clutch cards sort of clash ஆகும். பட் ஹேசல்வுட் மேட்சஸ் 3 or 4 மேட்ச் ஆடலனா that will impact bro. பரவாயில்லையா? பட் கேட்ச் அப் கேம் இருக்கும். இல்ல போன முறை வந்து பாண்டிகம் 22 விக்கெட்ஸ்ல. He'll always do the catch up game. ஸ்ரீதர் சார், I think bowling பொறுத்த வரைக்கும் we have got good contenders like Marco Jansen. He takes a lot of wickets in power play. And also spin department, I think Chahal, he can take a lot of wickets. Generally he's on the chart. Batting la there will be a lot of people. I expect Gill to score. Okay, and Virat Kohli may not be my choice, actually speaking. He will score, but Gill might outscore majority of the people because for the hunger what he has to prove a point. Mind you, he is still India's white ball 50-over captain as well as test match captain. So he will have a lot of things to tell everybody. அப்படின்னு என்னோட கட் ஃபீலிங். அந்த இன்னொரு பேட்ஸ்மேன் என்னோட இதில் வருதுனாக்கா அபிஷேக் சர்மா. பிகாஸ் அவர் ஒரு 3-4 கேம் அடிச்சிட்டாருனாக்கா அவர் வந்து 120, 130 அடிச்சிருவாரு. ஸோ அதுலேயே ஒரு 450 ரன் போயிடும். 14 கேம்ஸில் ஐ எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் ஸ்கோர் 2-3 centuries. ஸோ ஐ கோ வித் பிகாஸ் ஓப்பனிங் ஆடுறவங்க தான் சான்ஸு. அதனால அபிஷேக் சர்மா அண்ட் கில் ஐ திங்க் தே வில் க்ளோஸ்லி. If Rutu, basically opens, Rutu as well as Sanju Samson. இந்த 4 பேர்ல தான் இருக்கிறது. சொன்ன 4 ஆப்ஷன் கொடுத்துறப்பா, நீயே கேட்டுக்கப்பா. இல்ல சார் 2 பேர் சொல்லணும். நான் ஜெனரலா பேசுறேன். நான் 2 சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், இங்க 2 பேர் தான் சொல்றேன். பட் இந்த 4 பேர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேனே தவிர என்னோட சாய்ஸ் வந்து மோஸ்ட்லி இட் வில் பி லைக் கில் அண்ட் probably the form in which Sanju Samson in Sanju Samson.
ஓகே, ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் கேஎல் ராகுல் வில் ஹாவ் அ பிளாக் பஸ்டர் சீசன் கன்சிடரிங் தட் ஹீஸ் ஓப்பனிங். ஐ ரியலி வாண்ட் him டு பெர்ஃபார்ம் வெல் அண்ட் மனசும் சொல்லுது கேஎல் ராகுல் வில் பி லீடிங் கண்டெண்டர் ஃபார் த ரன்ஸ்னு. அதே மாதிரி ஐ ஸ்டில் பிலீவ் அண்ட் பேக் மை ஓல்ட் ஹார்ஸ் ஜாஸ் பட்லர். ஈவன் தோ ஹி மைட் பிளே அட் நம்பர் 3, ஐ ஸ்டில் திங்க் ஜாஸ் பட்லர் வில் ஹாவ் அ ட்ரெமெண்டஸ் சீசன் இன் மை ஒப்பீனியன். ஸோ பட்லர் இஸ் ஆல்வேஸ் பட்லர். ஸோ தட் இஸ் மை தாட் ஆஃப் ஆரஞ்ச் கேப். பர்பிள் கேப்னு வரப்போ I somehow think Mohsin Khan, if he is fully fit, hoping that he is fully fit, he will definitely be in the top list of wickets column எனக்கு தோணுது. ஜஸ்பிரித் பும்ராவோட குவிக்கர் ஒன்னும் இந்த ஸ்லோவர் ஒன்னும் சேம் ஆங்கிள் சேம் ரிலீஸ் பாயிண்ட் nth மொமெண்ட்ல இறக்கும் போது மாத்துறாரு, which is hard to pick. அந்த ஒரு ஆங்கிள் வந்து hard to pick. பட் பும்ரா 5 கேம் ஆட மாட்டார் போட்டுருக்கேன். இல்ல சார், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருக்காரு சார். இல்ல அவங்க ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்கப்பா, நீ வேணா பாரு. அவர் எப்பவுமே சார் அம்பானிஸ்க்கு வந்து இது வந்து மான பிரச்சனை மாதிரி 6 வருஷமா கப் இல்லங்கிறது மான பிரச்சனை மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச் சார். Even last year he played only 7-8 games in the end. Initial ஆடல. நம்ம இத முடிச்சிட்டு அப்புறம் மான்கம் பட் இந்த மாதிரி he's fit and coming all guns blazing sir for Mumbai. Okay, so my two options for purple cap are one வந்து Mohsin Khan and the second one I'm going with my Punjabi Arshdeep Singh. So they are my two picks for purple cap. So மூணு பேரும் சொல்லிட்டோம். Until then, see you from Smithy and Sridhar and Shambro. Thank you.